எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் உட்பட பல்வேறு அரசியல் தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நூல் வெளியீட்டு விழாவில் முதல் நூலை தவேக தலைவர் விஜய் வெளியிட உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சந்துரு இதனை பெற்றுக்கொள்கிறார். இந்த நிகழ்ச்சியில் 1 மணி நேரம் தவேக தலைவர் விஜய் சிறப்புரை ஆற்ற இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது பொறுப்பாசிரியர் மரியரீகன் சாமிக்கண்ணு இணைகிறார். மரியரீகன், இந்த நூல் வெளியீட்டு விழாவின் முக்கிய கருப்பொருள் என்ன, விளக்குங்கள். பத்மநாபன், நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று அம்பேத்கருடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவினுடைய முக்கியத்துவம் அப்படின்றது விஜய் தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சியை தொடங்கிய பிறகு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் என்பதனால் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமில்லாமல் விஜயினுடைய இந்த மாநாடு தேதி முடிந்த பிறகு சந்திக்கக்கூடிய முதல் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனும் பங்கேற்பார் என்ற ஒரு விஷயம் பகிரப்பட்டதிலிருந்தே இந்த விழாவுக்கான முன்னேற்பாடுகளும் இந்த விழா பற்றியான செய்திகளும் நாளுக்கு நாள் பொது ஊடகங்கள், அதே மாதிரி இணையதளங்கள் உள்ளிட்ட பல இடங்களில் இது முக்கியமான பேசு பொருளாக மாறி இருந்தது அப்படின்றத நாம பார்க்க முடியும். குறிப்பாக சொல்லணும்னா, அவர் இன்றைக்கு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் பங்கேற்கவில்லை. விஜய் வெளியிட திருமாவளவன் பெற்றுக் கொள்வார் என்று ஏற்கனவே திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த புத்தக வெளியீட்டு விழாவானது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு இந்த நூலை பெற்றுக் கொள்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியின் முதல் மாநில மாநாடு கடந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற்றது. இந்த மாநாட்டில் உரையாற்றிய அந்த கட்சியினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் தமிழகத்தில் ஆளும் திமுகவையும் மத்திய பாஜகவையும் கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். பாஜக திமுகவை தன எதிரிகளாக பிரகடனப்படுத்திய விஜய் தன்னுடன் கூட்டணி அமைக்கும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கப்படும் என்றார். விஜயோட இந்த அறிவிப்பு தமிழக அரசியலில் பெரும் விவாத பொருளானது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து விசிக பேசி வந்த நிலையில் விஜயினுடைய இந்த அறிவிப்பு அரசியல் வட்டத்தில் பல்வேறு யூகங்களுக்கு விசிட்டது. திருமாவளவனுக்கும் விஜய் விடுத்த மறைமுக அழைப்பு இது எனவும் அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள். விஜயின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் விவாதங்கள் ஏற்படுத்திய நிலையில் விஜயை கடுமையாக விமர்சித்த திருமாவளவன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். திமுக கூட்டணியில் தான் நீடிப்பேன் என பண்டிகை கால ஆஃபர் போல விஜய் அறிவித்திருக்கின்றார் என காட்டமாக திருமாவளவன் விமர்சித்திருக்கின்றார். இதற்கிடையில் சென்னையில இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த அம்பேத்கர் புத்தக நூல் வெளியீட்டு விழாவினுடைய திருமாவளவனும் விஜயும் ஒரே மேடையில் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியானது. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற இந்த புத்தகத்தை தவேக தலைவர் விஜய் வெளியிட திருமாவளவன் பெற்றுக் கொள்வார் என்று கூறப்பட்டது. ஒரே மேடையில் விஜயும் திருமாவளவன் பங்கேற்க உள்ளதான இந்த செய்தியானது அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே திருமாவளவன் விஜயுடன் ஒரே நிகழ்ச்சியில் பங்கேற்பாரா என்ற விவாதமும் இருந்தது. திமுகவை தனது அரசியல் எதிரியாக பிரகடனப்படுத்தி இருக்கும் விஜயுடன் ஒரே மேடையில் திருமாவளவன் பகிர்ந்து கொள்ள விரும்புவதை திமுக தலைமை ரசிக்கவில்லை என்று கூறப்பட்டது. திருமாவளவனிடம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பீர்களா என்று கேட்டபோது கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்த பிறகே முடிவு செய்யப்படும் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் நடிகர் விஜய் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கவில்லை என்ற தகவலானது ஏற்கனவே வெளியாகி இருந்தது. இது தொடர்பாக இன்றைக்கு கூட ஒரு முக்கியமான கேள்வியானது பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மூலமாக விசிகவினுடைய தலைவரும் எம்பியுமான திருமாவளவனிடம் கேட்கப்பட்டது. என்னை ஒரு கருவியாக கொண்டு தமிழக அரசியல் களத்தில் அரசியல் எதிரிகள் காய் நகர்த்தி பார்க்கிறார்கள் என்பதை அறிந்த பின்னர் எங்கனம் நான் அதற்கு இடம் கொடுக்க இயலும். அதனால் நான் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் தூதுமறிந்தே தகர்த்தோம் என்று விசிகவினுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கூறியிருக்கக்கூடிய முக்கியமான அம்சமானது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர், இது புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்து விகடன் பதிப்பகம் வெளியிடும் நூல். ஆதவ அர்ஜுனாவினுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் எனும் தேர்தல் உத்திகளை வகுக்கும் தன்னார்வ அமைப்பும் இதன் இணை வெளியீட்டு நிறுவனமாக இருக்கிறது. இது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளான இன்றைக்கு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சென்னையில் வெளியிடப்படுகிறது. 36 பேரின் கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு இந்த நூல் வெளிவருகிறது. இதில் என்னுடைய நேர்காணலும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நூலின் வெளியீட்டு விழா கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளில் நடைபெறுவதாக முதலில் திட்டமிடப்பட்டிருந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிடுவதாகவும் நான் பெற்றுக் கொள்வதாகவும் சொல்லப்பட்டது. அந்த நிகழ்ச்சியின் ஆங்கில இந்து தமிழினுடைய ஆசிரியர் ராம் மும்பையிலிருந்து ஆனந்த் தெல்தும்பை பங்கேற்க இருப்பதாகவும் திட்டமிருந்தது. ஆனால் அந்த நிகழ்வு திட்டமிட்டவாறு நடைபெறாமல் தள்ளி போனது. சில மாதங்களுக்கு பின்னர் முதல்வர் பங்கேற்றது உறுதி செய்யப்பட
நிறைவேறவில்லை என்றும், ராகுல் காந்தி அவர்களை அழைப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகளும் நிறைவேறவில்லை என்றும் தகவல்கள் கிடைத்தன. அதன் பின்னர் நடிகர் விஜய் அவர்கள் பங்கேற்க இசையளித்துள்ளார் என சொல்லப்பட்டது. அவரது கட்சியினுடைய விக்கிரவாண்டி மாநாடு நடைபெறுவதற்கு முன்னர் அவ்வாறு சொல்லப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அத்துடன் இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாமல் அழைப்புகள் அச்சிடப்படாமலும் இருந்த சூழலிலும் நடிகர் விஜய் இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார் என்பது ஏற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட எங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் திடுமென ஒரு தமிழ்நாடு இதனை பெரிய செய்தியாக, தலைப்புச் செய்தியாக வெளியிட்டது. விஜயினுடைய கட்சி மாநாட்டுக்கு பிறகு அவ்வாறு வெளியிடப்பட்டது. அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி விஜய் திருமா ஒரே மேடையில் என தலைப்பு செய்தியிட்டு ஒரு நூல் வெளியீட்டு விழாவை பூதாகரப்படுத்தி அந்த நாளேடு செய்தியாக்கிறது. இதுதான் அந்த விழாவை பற்றிய எதிரும் புதிருமான உரையாடல்களுக்கு வழிவகுத்தது, பல்வேறு யுகங்களுக்கு இடமளித்தது. குறிப்பாக மரபு ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் அவை கூட்டணி தொடர்பான உரையாடல்களாக அரங்கேறின. ஒரு நூல் வெளியீட்டு விழாவாக அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் நடந்திருக்க வேண்டிய நிகழ்வுக்கு அரசியல் சாயம் பூசியது அந்த நாளேடுதான். அது ஏன்? அந்த நாளேட்டுக்கு அந்த தகவல் கிடைத்தது எப்படி? அதாவது ஒரு தனியார் பதிப்பகத்தில் ஒரு சிலருக்கு, விஏஓ நிறுவனத்தில் ஒருவருக்கும், அடுத்து எனக்கு மட்டுமே அப்போதைக்கு தெரிந்திருந்த அந்த செய்தி எப்படி அந்த நாளேட்டின் கவனத்திற்கு போனது? அதிகாரப்பூர்வமான விகடன் பதிப்பகமோ விஓசி நிறுவனமோ உறுதிப்படுத்தாத ஒரு செய்தியை அந்த நாளேடே ஏன் பூதாகரப்படுத்தியது? அதற்கு ஏன் திட்டமிடப்பட்டு அரசியல் சாயம் பூசப்படுகிறது? கடந்த 35 ஆண்டுகளில் விடுதலை சிறுத்தைகளையோ திருமாவளவனையோ ஒரு பொருட்டாகவே கருதாத அந்த நாளேடு திடுமென ஒரு தலைப்புச் செய்தியில் தனது பெயரை பதிவு செய்திருக்கிறது என்றால் அதன் உள்நோக்கம் என்ன? என்னை பற்றியும் விசிக பற்றியும் எதிர்முறையாக மட்டுமே செய்திகள் வெளியிடப்படுவதை எனது தார்மீகமான கடமையாக கருதி தொடர்ந்து செயல்பட்டு வரும் அந்த நாளேட்டுக்கு எதிரான என் மீது நல்லெண்ணத்து கரிசனத்து எங்கிருந்து வந்தது என்ற ஒரு கடுமையான கேள்வியை விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் வெளிப்படுத்தியிருந்தார். மேலும் அந்த அறிக்கையில் கூறியிருக்கும்படி அந்த நாளேட்டின் அத்தகைய செயல்பாட்டில் அரசியல் உள்நோக்கம் உள்ளது என்பதும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெள்ள தெளிவாக தெரிகிறது. அந்த நாளேட்டு நிறுவனத்திற்கு அப்படி என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? இவ்வினா எழுவதும் இயல்பாகவே இருக்கிறது. திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையே உள்ள நட்புறவில் ஐயத்தை கிளப்பவும், கருத்து முரண்களை எழுப்பி திமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதும், அதன் மூலம் கூட்டணியில் விரிசலை உருவாக்குவதும் தான் அதன் உள்நோக்கமாக இருக்க முடியும். திமுகவை தனது அரசியல் எதிரி என வெளிப்படையாக பேசியும் திராவிட முன்மாதிரி அரசு என்பதை கடுமையாக விமர்சித்தும் தனது மாநாட்டில் உரையாற்றியுள்ள விஜய், உங்கள் கூட்டணியில் உள்ள திருமாவளவன் ஒரே மேடையில் ஏறப்போகிறார் பாருங்கள் என திமுக தொண்டர்களுக்கு செய்தி சொல்வதும், அதன் அடிப்படையில் என் மீதான அரசியல் நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாக்குவதும் தான் அந்த நாளேட்டின் நோக்கம் என்பதும் வெள்ளிடை மலையா என்ற ஒரு கருத்தை விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் முன்வைத்திருக்கின்றார். இந்த பொலிட்டிக்கல் மூமெண்ட், இந்த அரசியல் காய் நகர்த்தலுக்கு மத்தியில் தான் தற்பொழுது இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கான ஏற்பாடுகள் நடந்து தற்பொழுது நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுடைய பின்னணி அரசியலினுடைய நகர்வுகளுக்கு மத்தியில் தான் தற்போது இந்த இடத்தில் வந்திருக்கின்றன. குறிப்பாக விஜய் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் ஒரே மேடையில் பங்கேற்பார்கள் என்ற ஒரு விஷயம் நிகழ்ந்ததென்றால் அது திமுக கூட்டணிக்குள்ளேயே ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்கும் என்ற பார்வையும் உருவாகிறது. இதற்கு காரணம் ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு கடந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெறும் பொழுதே அப்பொழுது கடுமையான விமர்சனத்தை பாஜக மீதும் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக மீதும் விஜய் முன்வைத்தார்கள். அப்பொழுது அவர் சில அஜெண்டாக்கள், பொலிட்டிக்கல் அஜெண்டாவாகவும் தங்களுடைய அரசியல் நிலைப்பாடாகவும் கொள்கை ரீதியாகவும் கூட்டணி ரீதியாகவும் தாவேகாவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதனை விளக்கும் வகையில் சில விஷயங்களை சொன்னார். அப்பொழுது தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரும்பொழுது கூட்டணி ஆட்சிக்கும் அதிகாரம் கொடுப்போம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை பகிரங்கமாகவே அறிவித்தார். அதாவது நம்மோடும் கூட்டணி வைப்பார்கள் அல்லவா, நம்மோடும் யாரேனும் வருவார்கள் அல்லவா, அப்படி என்ற நிலைப்பாட்டோடு தான் இந்த கருத்தை விஜய் கடந்த 27ஆம் தேதி நடந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்தது. அப்பொழுது இந்த நிலைப்பாட்டோடு தான் அவர் பேசி இருக்கின்றார். இந்த பின்னணியில் பார்க்கின்ற பொழுது இந்த கூட்டணி ஆட்சிக்கான அதிகாரம் அப்படி என்பதை தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2-3 மாதங்களில் இந்த கூட்டணி ஆட்சிக்கான கொள்கையோ அல்லது கூட்டணி ஆட்சிக்கான அதிகாரத்தை பற்றியான உரையாடல் என்பது
விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்துதான் வருகிறது. குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பேசிய திருமாவளவனுடைய ஒரு வீடியோ ட்விட்டர் பக்கத்தில் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதில் கூட்டாட்சி என்பதற்கான முகாந்திரத்தை உருவாக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் மத்தியில் எப்படி நீங்க அதிகார பகிர்வு பற்றி பேசுகிறீர்களோ அதே போன்று மாநிலத்திலும் சட்டமன்றத்திலேயும் அதிகார பகிர்வுக்கான அடிப்படை முகாந்திரத்தை கட்டமைக்க வேண்டும் என்கிற ஒரு வீடியோவானது திருமாவளவனுடைய அதிகாரப்பூர்வமான எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டிருந்தது. அதை பார்த்து கடுமையான விமர்சனங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக திருமாவளவனுடைய இந்த கருத்தானது திமுக கூட்டணியிலிருந்து அதிருப்தியை அவர் வெளிப்படுத்துகின்றார். அதனால்தான் அவர் இது போன்ற ஒரு காய் நகர்த்தல்களை மேற்கொள்கிறார் என்கிற ஒரு மையப்பொருளான விவாதமானது சமூக வலைதளத்திலே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்குள்ளேயும் வந்திருந்தது. உடனடியாக அந்த வீடியோ அந்த திருமாவளவனுடைய எக்ஸ் தளத்திலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டது. மீண்டும் ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகாக அந்த வீடியோ மீண்டும் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுடைய அந்த எக்ஸ் தளத்தில் பதிவு செய்யப்பட்டது. இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனிடம் கேட்டபொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை பிரகடனங்களில் மிக முக்கியமானதாக ஒன்று இருக்கிறது, கூட்டணி ஆட்சிக்கான அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. என்னுடைய வீடியோ என்னுடைய அனுமதி இல்லாமலேயே அங்கே பகிரப்பட்டது. தன்னுடைய அட்மின் தான் அதை பதிவு செய்தார். நான் விமானத்தில் இருந்து வெளியே வந்து கொண்டிருந்த விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த வீடியோவானது அப்லோட் செய்யப்பட்டது, பதிவேற்றம் செய்யப்பட்டது. அது வைரலான உடனே கட்சியினுடைய நிர்வாகிகள் சிலர் அந்த வீடியோவை என்னிடம் காட்டி இது போன்ற ஒரு நிலைப்பாடு நீங்கள் எடுத்திருப்பது திமுக கூட்டணிக்குள் ஒரு உரசலை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னவுடன் நான் தான் உடனடியாக அதை நீக்க சொன்னேன் என்கிற ஒரு நிலைப்பாட்டை சொன்னார். இந்த பின்னணியில் கூட்டணி ஆட்சிக்கான அதிகாரத்தை பற்றியான உரையாடல் என்பது மையப்பொருளாக மாறியிருந்தது. இதன் மூலமாக திருமாவளவன் விசிக திருமாவளவன் திமுகவுடைய கூட்டணியானது உறவு முறியப்பட்டு அதிமுகவோடு அவர் கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தையும் பேசி இருக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக சில நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக சென்னையில் இருக்கக்கூடிய சர் பி டி தியாகராய அரங்கத்தில் நடந்த வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசினுடைய நூல் வெளியீட்டு விழாவில் ஒரு பார்வையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் முன்வைத்திருந்தார், திருமாவளவன் முன்வைத்திருந்தார். அதாவது அதிமுக என்பது அழியக்கூடாது, அது பாதுகாக்கப்பட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும். பாரதிய ஜனதா RSS அமைப்புகளினுடைய கொள்கைகள் தமிழ்நாட்டில் ஊடுருவாமல் இருக்க வேண்டும் என்றால் திமுகவும் அதிமுகவும் வலுவாக இருக்க வேண்டும். அதிமுக மீண்டும் உயிர் பெற்று வர வேண்டிய ஒரு கரிசனத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் முன்வைத்திருந்தார். இந்த இடத்தில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த கூட்டணி ஆட்சிக்கான அதிகாரத்தை பற்றியும் அதிமுக மீதான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த பார்வையும் ஒரு சேர இணைத்து பார்க்கின்ற பொழுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கட்சியிலிருந்து துண்டித்து அதிமுகவோடு கூட்டணி சேர்வார்கள் என்ற ஒரு பேசுபொருள் மாறி இருந்தது. அது மையப்புள்ளியாக மாறுகின்ற போது இந்த பின்னணியோடு ஒட்டிதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடானது விக்கிரவாண்டியில் கடந்த மாதம் 27ஆம் தேதி நடந்தது. அப்பொழுதுதான் விஜய் இந்த நிலைப்பாட்டோடு கூடிய கருத்தை முன்வைத்திருந்தார். இதனால் விஜயினுடைய கூட்டணிக்குள் திருமாவளவன் செல்லுவார் என்ற ஒரு வியூகமானது வகுக்கப்பட்டிருந்தது. இந்த பேச்சுக்கான மையப்புள்ளியாக சில விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுகவும் ஒரு கூட்டணியிலேயே இருக்கின்ற போது கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்புக்கு எதிரான ஒரு மாநாட்டை உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தியதும் கூட்டணிக்குள் ஒரு உரசல் இருக்கிறது என்பதனை பட்டவர்த்தனப்படுத்தியது. இதனால் திருமாவளவன் கூட்டணியிலிருந்து உடைத்துக் கொண்டு அதிமுகவோடோ அல்லது விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற இவ்வளவு நீண்ட ஒரு அரசியல் உரையாடலுக்கு மத்தியில் தான் இந்த அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற ஒரு நூல் வெளியீட்டு விழாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா நடத்தக்கூடிய ஒரு தனியார் அமைப்பின் ஏற்பாட்டின் பேரில் தான் தற்போது இந்த நூல் வெளியிடப்படுகிறது. இந்த நூல் வெளியீட்டு விழாவானது விஜயனுடைய மாநாடு நடப்பதற்கு முன்பதற்காக திட்டமிடப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட விஜயனுடைய மாநாட்டை ஒட்டியும் அவர் கூட்டாட்சிக்கான அதிகாரத்தை பற்றியும் கூட்டணி ஆட்சிக்கான அதிகாரத்தை பற்றியும் பேசும்பொழுது இது மீண்டும் ஒரு அரசியல் பொருளாக மாறி இருந்தது. அதற்கு பல காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, அதே மாதிரி விசிகாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், விசிகாவினுடைய MLAக்கள் சிந்தனை செல்வன், ஆலூர் ஷானவாஸ் உள்ளிட்டோர் பல வகையில் பல இடங்களில் விளக்கம் அளித்திருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் அது பேசு பொருளான நிலையில்தான் 2 நாட்களுக்கு முன்பாக
விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு இதை விவகாரம் பற்றி பேசும்பொழுது, ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் திமுகவினுடைய திருப்திப்படுத்துவதற்காகத்தான் விஜயனுடைய மாநாட்டில் பங்கேற்கவில்லையா என்ற கேள்விக்கு, கொள்கையில் சமரசம் இல்லாத ஒருவர் சமரச பாயாசம் கிண்டுகின்ற ஒருவரோடு திருமாவளவன் எப்படி மேடையை பகிர்ந்து கொள்வார் என்கிற ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இப்பொழுது நீண்ட நாட்களாகவே ஆதவார்ஜுனாவினுடைய அந்த நிறுவனம் வெளியிடக்கூடிய அந்த நிகழ்வு பற்றியோ, விஜயனுடைய மேடையை திருமாவளவன் ஏன் பகிர்ந்து கொள்ளவில்லை என்பது பற்றியோ நீண்ட உரையாடல்கள் தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்திக் கொண்டிருந்தாலும் கூட எந்த விதமான விளக்கத்தையும் அளிக்காமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். ஆனாலும் கூட இன்றைக்கு இந்த விவகாரத்தில் அவர் மனம் திறந்த ஒரு விஷயத்தை, என்ன காரணத்திற்காக நான் அந்த நிகழ்விலிருந்து பங்கேற்கவில்லை என்பதை விளக்கக்கூடிய வகையில் அவர் பேசியிருக்கின்றார். திமுகவை தனது அரசியல் எதிரி என வெளிப்படையாக பேசியும், திராவிட முன்மாதிரி அரசு என்பதை கடுமையாக விமர்சித்தும் தனது மாநாட்டில் உரையாற்றியுள்ள விஜய், உங்கள் கூட்டணியில் உள்ள திருமாவளவன் ஒரே மேடையில் ஏறப்போகிறார் பாருங்கள் என திமுக தொண்டர்களுக்கு செய்தி சொல்வதும், அதன் அடிப்படையில் என் மீதான அரசியல் நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாக்குவதும் தான் இந்த நாளேட்டினுடைய அல்லது இந்த மாநாட்டினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதுதான் வெள்ளிடை மலையாக வெளிப்பட்டிருக்கிறது. இந்த காரணத்தினால்தான் நான் இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் இந்த செய்தியை பரபரப்பாக்கியவர்கள் அந்த நாளேட்டுக்கு அப்படி ஒரு உள்நோக்கம் இல்லை எனில், அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தியை ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும்? மாறுபட்ட கொள்கைகளும் முரண்பட்ட நிலைப்பாடும் கொண்டவர்கள் பொது நிகழ்வுகளில் ஒரே மேடையில் பங்கேற்பது வாடிக்கையானதுதானே? எதிரும் புதிருமாக அரசியல் களத்தில் கடுமையாக மோதிக்கொள்ளும் தலைவர்கள் ஒரே மேடையில் நிற்பதும் தவிர்க்க முடியாதுதானே என்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இன்றைக்கு அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் போதும் அதே மாதிரி அவர் சார்ந்து தாய்மன் வெளியீடாக அறிக்கையாக வெளியிடப்பட்டிருந்தக்கூடிய அந்த அறிக்கையிலும் அப்படித்தான் சொல்லியிருக்கார். குறிப்பாக இதற்கு அவர் மேற்கோள் காட்டியது, இந்திய அமைச்சர் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரே மேடையில் நின்ற பொழுதும் அந்த நாளேடு அப்படித்தான் தலைப்புச் செய்தி வெளியிட்டதா? இந்நிலையில் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு அரசியல் உள்நோக்கம் கற்பித்து அதனை உதாகரப்படுத்திய அந்த நாளேட்டின் சதி அரசியல் பற்றி ஏன் ஒருவரும் வாய் திறக்கவில்லை? அடுத்ததாக இந்த விழாவில் பங்கேற்க நான் ஓராண்டுக்கு முன்னரே இசைவளித்து விட்டேன். விஜய் அவர்களின் மாநாட்டு உரைக்கு முன்னர் அவர் வருவதை அறிந்தபொழுது கூட அந்த நிகழ்வில் நான் பங்கேற்பதை பதிப்பகத்தாரிடம் உறுதி செய்து விட்டேன். ஆனால் அவரது மாநாட்டு உரைக்கு பின்னர் அவர் நூல் வெளியீட்டு விழா மேடையில் என்ன பேசுவாரோ என்கிற அச்சத்தை அவர்களிடம் வெளிப்படுத்தினேன். அப்பொழுது அவர் துளியும் அரசியல் பேச மாட்டார் என குறிப்பாக இந்த விழாவை நடத்தக்கூடிய விகடன் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாகவும், அதன் பின்னர் தான் அந்த நாளேடு இப்பொழுது தலைப்புச் செய்தி வெளியிட்டு சமூக ஊடகங்களுக்கு தீனி போட்டிருப்பதாகவும், வெறும் வாய்க்கு அவல் கிடைத்த கதையாக இன்று வரையிலும் பல பேர் அதனை அசை போட்டுக் கொண்டு உள்ளனர் என்கிற ஒரு கடுமையான விமர்சனத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக அந்த நாளேடு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்பது சதி அரசியல் என்றும், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு எந்த நெருக்கடியும் ஏற்படுத்த வாய்ப்பில்லை, அவர் இனிமேல் தான் கூட்டணி அமைக்க போகிறார். ஆனால் விசிக ஏற்கனவே ஒரு கூட்டணியை தோழமை கட்சிகளோடு இணைத்து உருவாக்கி இருக்கிறது. திமுக தலைமையிலான அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதையும் அதன் மூலம் தமிழ்நாட்டு சனாதன சக்திகளை காலூன்ற விடாமல் தடுப்பதையும் தனது முதன்மையான கடமையாக கொண்டு செயலாற்றி வருவதாகவும் அவர் அந்த கட்டுரையில் அந்த அறிக்கையில் மிக விரிவாக பேசியிருக்கின்றார். இந்த விழாவினுடைய முக்கியத்துவத்தை கருதியும் அரசியல் நிலைப்பாட்டு சார்ந்தும் தான் திருமாவளவன் இதில் பங்கேற்காததினால் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு மூலமாக தற்பொழுது இந்த நூல் வெளியீடு விழாவானது நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த நூலை வெளியிட ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு இந்த நூலை பெற்றுக் கொள்வார் என்றும், இதில் முக்கியமான பல ஆளுமைகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஆனந்த் ஜெல்தும்பே என்கிற ஒருவர் இடம்பெற்றிருக்கிறார். இவர் அம்பேத்கருடைய பேரனாக இருக்கிறார். மத்திய பாஜக அரசு ஆனந்த் ஜெல்தும்பே மீதான பல வழக்குகளில் அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மிகவும் கடுமையான ஒரு நெருக்கடிக்கு மத்தியில் தான் ஆனந்த் ஜெல்தும்பே அவர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார். இந்த செய்தியையும் நாம் இதனோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் நிகழ்வுகளுக்கு மத்தியில் தான் இந்த நிகழ்வானது பார்க்கப்படுவதனால் அரசியல் முக்கியத்துவம் கருதி இந்த செய்தியானது தற்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவின் உங்களின் விரிவான பார்வைக்கு நன்றி மரியரிகன்.